ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை ட்ரீம்ஸ். நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது கவஸ் ப்ராஸோட ரிசல்ட். என்னடா நானே ரிசல்ட்டு சொல்கிறேன் என்று நினைக்கலாம். ஆமாங்க, ஒரு ப்ராடக்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி அது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைத்த பின்னாடி தான் நம்ம அடுத்தவங்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். கவஸ் ப்ராஸோட ப்ராடக்டோட ரிவ்யூ நம்ம வீடியோவில் இருக்குது. முன்னாடியே நான் அதை போட்டிருக்கேன். அதில் என்ன பொருட்கள் கலந்துருக்கு, அது எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு வீடியோ முன்னாடியே நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். கண்டிப்பாக கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது. காலையிலும் மாலையிலும் பார்த்திங்கன்னா காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் அதிக தும்மலும் மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். அது இல்லாமல் பொடி அலர்ஜி அதிகமாக இருக்கிறனால வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எந்த மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு நிவாரணம் கிடைக்காது. அந்த மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு நிவாரணம் கிடைக்கும், மீண்டும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கவஸ் ப்ராஸ் சாப்பிட்டதுக்கு பின்னாடி எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து முழு நிவாரணம் கிடைச்சது. எப்படின்னா, கவஸ் ப்ராஸை சாப்பிட்டா பின்னாடி அந்த காலையிலையும் சாயந்தரம் மூக்கொழுகிறது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுது. அடுத்து வீசிங் ப்ராப்ளம் கொஞ்சம் குறைஞ்சது. அதிகமாக முழுசாக எனக்கு குறையிலினாலும் ஓரளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு கொஞ்சமாக குறைஞ்சது. இது தொடர்ந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு முழு நிவாரணம் கிடைக்கும். எனக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நல்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. எனக்கு முன்னாடி அதிகமாக பொடி அலர்ஜி அதிகமாகும்போது என்னால் மூச்சே விட முடியாது. ஆனால் கவஸ் ப்ராஸ் சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு 90% முன்னேற்றம் இருக்குது எனக்கு. அப்படி அதை சாப்பிட்டப்ப எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. இது மட்டும் இல்லை, இதை சாப்பிடும்போது நமக்கு எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது, செரிமான சக்தியும் கொடுக்குது. இதை அலர்ஜி ஆஸ்துமா மட்டும் குணமாக்காது. இதில் நிறையா பிரச்சனைகளுக்கு நம்மளால் தீர்வு காண முடியும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது. வைரஸ்லேருந்து பாக்டீரியாவிலேருந்து நம்ம உடம்பை கண்டிப்பாக பாதுகாக்கும். இப்போ இருக்கிற கொரோனா பிரச்சனையில் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்கள அதிகமாக கொரோனா பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். இதை சாப்பிட்டா கொரோனா வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இதை சாப்பிட்டு நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு ஆயுர்வேத ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பரிந்துரை செய்கிறாங்க. அதனால் நம்ம இது மாதிரி செவனப்ராஸ்ன்னு சொல்கிற ப்ராடக்டை நம்ம கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பயன்பெறலாம். இதில் அதிகமாக எல்லாமே ஆயுர்வேத பொருட்கள் கலந்துருக்காங்க. அதனால் நமக்கு சைடு எஃபெக்ட் வராது. இதில் அதிகம் நெல்லிக்காய், மிளகு, திப்பிலி, ஏலக்காய், தேன், கிராம்பு அப்படின்னு சொல்லி 30 வகையான பொருட்கள் கலந்துருக்காங்க. அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தான் நாங்களே வாங்கி சாப்பிட்டோம். நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அப்போ நீங்களும் இதை சாப்பிட்டு கண்டிப்பாக ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து, அலர்ஜி பிரச்சனையிலேருந்து நமக்கு நல்ல ஒரு தீர்வு காண முடியும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு இந்த ப்ராடக்ட் உதவியாக இருக்கும். அப்போ சாப்பிட்டு நம்ம பயன்பெறலாம். இப்போ இருக்கிற பிரச்சனையில் கண்டிப்பாக இது போல் ப்ராடக்டை வாங்கி சாப்பிடலாம். இது ஒரு லேகியம் போல் தான் இருக்கும். அந்த லேகியம் எப்படி சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி ஆகும்போது 2 ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இல்லைன்னா சுடுதண்ணிலையோ இல்லை அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் பாலில் கலந்து சாப்பிடும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொரோனாவிலிருந்தும் பாதுகாக்கலாம். நமக்கு அலர்ஜி, ஆஸ்துமா, செரிமான பிரச்சனை, தசைகளுக்கு எலும்புகளுக்கும் நமக்கு என்ன நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.